ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி லெசனில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவையான சில ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஃப்ரேசஸ்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பேக் அண்ட் ஃபோர்த். பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னா முன்னும் பின்னுமாக. இந்த பேக் அண்ட் ஃபோர்த்தை ரியல் டைமில் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்? அவள் ஊஞ்சலில் முன்னும் பின்னுமா ஆடிக்கிட்டு இருந்தா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அவள் அந்த சின்ன பையனை முன்னும் பின்னுமா இழுத்து விளையாடிக்கிட்டு இருந்தா. இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசும்போது முன்னும் பின்னுமா அப்படின்றத பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மூவ் யுவர் ஹெட் பேக் அண்ட் ஃபோர்த். மூவ் யுவர் ஹெட் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னா உன்னோட தலையை முன்னும் பின்னுமா மூவ் பண்ணு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, A stranger was walking back and forth in front of my house. A stranger was walking back and forth in front of my house அப்படின்னா, யாரோ ஒரு தெரியாத மனிதர் என் வீட்டு முன்னாடியும் பின்னாடியுமா நடந்துக்கிட்டு இருந்தார். A stranger அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்க. பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னா முன்னாடி பின்னாடி அல்லது முன்னும் பின்னுமாக. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அவள் தொட்டிலை முன்னும் பின்னுமாக அசைத்தாள். அவள் தொட்டிலை முன்னும் பின்னுமாக அசைத்தாள். இது எப்படி சொல்லலாம்? She rocked the cradle back and forth. She rocked the cradle back and forth. Cradle அப்படின்னா தொட்டில், பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னா முன்னும் பின்னுமாக. ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னா முன்னும் பின்னுமாக. நெக்ஸ்ட் ஒன், now and then. now and then அப்படின்னா அவ்வப்போது அல்லது கேஷுவலாக பேசும்போது அப்பப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது ரெகுலராக இல்லை, அப்பப்போ. அதை தான் now and then அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ ட்ரிங்க் லிக்வர் now and then. ஐ ட்ரிங்க் லிக்வர் now and then அப்படின்னா நான் அப்பப்போ மது அருந்துவேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ கோ டு மை நேட்டிவ் now and then. ஐ கோ டு மை நேட்டிவ் now and then அப்படின்னா நான் என்னோட சொந்த ஊருக்கு அப்பப்போ போவேன். ஸோ அப்பப்போ அல்லது அவ்வப்போது அப்படின்னு சொல்கிறத now and then அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் ஒருவரை ஒருவர் அவ்வப்போது சந்திக்கிறோம். அதாவது நாங்கள் ஒருத்தர் அப்பப்போ மீட் பண்ணுவோம். இது எப்படி சொல்லலாம்? we meet each other now and then. we meet each other now and then அப்படின்னா நாங்கள் ஒருத்தர் அப்பப்போ மீட் பண்ணுவோம். ஈச் அதர் அப்படின்னா ஒருத்தர், now and then அப்படின்னா அப்பப்போ அல்லது அவ்வப்போது. நெக்ஸ்ட் ஒன், ஹியர் அண்ட் தேர். ஹியர் அண்ட் தேர் அப்படின்னா இங்கே அங்குமாக. கேஷுவலாக சொல்லணும் அப்படின்னா, உன்னை தேடி இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சேன். ஃபோனை நீ எடுத்துகிட்டு போனது தெரியாமல் இங்கேயும் அங்கேயுமா தேடினேன். இந்த மாதிரி சென்டென்ஸ் பேசும்போது இங்கேயும் அங்கேயும் அந்த வேர்டுக்கெல்லாம் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He searched her here and there. He searched her here and there அப்படின்னா அவன் அவளை இங்கேயும் அங்கேயுமா தேடினான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டாய்ஸ் வேர் ஸ்கேட்டர்ட் ஹியர் அண்ட் தேர். டாய்ஸ் வேர் ஸ்கேட்டர்ட் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னா பொம்மைகள் இங்கேயும் அங்கேயுமா சிதறி கிடந்தது. ஸ்கேட்டர்ட் அப்படின்னா சிதறி கிடக்கிறது, ஹியர் அண்ட் தேர் அப்படின்னா இங்கேயும் அங்கேயுமாக. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே அங்குமாக கொஞ்சம் பணம் கடன் வாங்கினேன். அதாவது நான் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் பணம் கடன் வாங்கினேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ borrowed some money here and there. ஐ borrowed some money here and there அப்படின்னா நான் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் பணம் கடன் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒன், நூக் அண்ட் கிரானி. நூக் அண்ட் கிரானி அப்படின்னா மூளை முடுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பைக் சாவியை மூளை முடுக்கெல்லாம் தேடிட்டேன், எங்கேயும் கிடைக்கல. இந்த மாதிரி சென்டென்ஸ் பேசும்போது மூளை முடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நூக் அண்ட் கிரானி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ நோ எவ்ரி நூக் அண்ட் கிரானி ஆஃப் த சிட்டி. ஐ நோ எவ்ரி நூக் அண்ட் கிரானி ஆஃப் த சிட்டி அப்படின்னா சிட்டியோட ஒவ்வொரு மூளை முடுக்கும் எனக்கு தெரியும். அப்படின்னா சிட்டியோட ஒவ்வொரு பிளேஸும் எனக்கு அத்துப்படி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, க்ளீன் எவ்ரி நூக் அண்ட் கிரானி ஆஃப் த ஹவுஸ். க்ளீன் எவ்ரி நூக் அண்ட் கிரானி ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டோட ஒவ்வொரு மூளை முடுக்கையும் சுத்தம் செய்யணும். ஸோ நூக் அண்ட் கிரானி அப்படின்னா மூளை முடுக்கு.
இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அவனை ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் தேடினேன். நான் அவனை ஒவ்வொரு மூலை முடுக்கிலையும் தேடினேன். இதை எப்படி சொல்லலாம்? I searched him in every nook and cranny. I searched him in every nook and cranny அப்படின்னா நான் அவனை ஒவ்வொரு மூலை முடுக்கிலையும் தேடினேன். நெக்ஸ்ட் ஒன், அப் அண்ட் டவுன். அப் அண்ட் டவுன் அப்படின்னா மேலும் கீழும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா he jumped up and down. he jumped up and down அப்படின்னா அவன் மேலும் கீழுமா குதிச்சான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா he went up and down in the elevator. he went up and down in the elevator அப்படின்னா எலிவேட்டரில் அவன் மேலும் கீழுமா போனான். ஸோ அப் அண்ட் டவுன் அப்படின்னா மேலும் கீழும். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அவர் என்னை மேலும் கீழும் பார்த்தார். அவர் என்ன மேலும் கீழுமா பார்த்தார். இதை எப்படி சொல்லலாம்? he looked at me up and down. he looked at me up and down அப்படின்னா அவர் என்னை மேலும் கீழுமாக பார்த்தார். நெக்ஸ்ட் ஒன், to and fro. to and fro அப்படின்னா போகிறது வர்றது அல்லது முன்னும் பின்னும் அந்த மீனிங்கில் கூட to and froவை யூஸ் பண்ணுவோம். இந்த to and fro அப்படின்றது ரொம்பவே இன்ஃபார்மல். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். she rocked the baby to and fro to stop crying. she rocked the baby to and fro to stop crying அப்படின்னா அழுகையை நிறுத்துறதுக்காக அவள் குழந்தைய முன்னும் பின்னுமா ஆட்டினா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா I travel to and fro between Chennai and Madurai for job. I travel to and fro between Chennai and Madurai for job அப்படின்னா நான் ஜாபுக்காக சென்னைக்கும் மதுரைக்கும் நடுவில் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கிறேன். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். மழையில் வன விலங்குகள் முன்னும் பின்னும் ஓடின. அதாவது மழையில் காட்டு விலங்குகள் முன்னும் பின்னுமா ஓடிச்சு. இதை எப்படி சொல்லலாம்? The wild animals ran to and fro in the rain. The wild animals ran to and fro in the rain. மழையில் காட்டு விலங்குகள் முன்னும் பின்னுமா ஓடிச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னா முதலும் கடைசியுமான. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா she was my first and last girlfriend. she was my first and last girlfriend. அவள் என்னோட முதலும் கடைசியுமான கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா the first and last trip I went was Shimla. the first and last trip I went was Shimla அப்படின்னா நான் போன முதலும் கடைசியுமான ட்ரிப் ஷிம்லா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னா முதலும் கடைசியுமான. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த குடும்பத்தில் முதலும் கடைசியுமான பட்டதாரி அவர்தான். அந்த குடும்பத்தில் முதலும் கடைசியுமான படித்தவர் அல்லது பட்டதாரி அவர்தான். இதை எப்படி சொல்லலாம்? he was the first and last graduate in that family. he was the first and last graduate in that family. அந்த குடும்பத்தில் முதலும் கடைசியுமான பட்டதாரி அவர்தான். நெக்ஸ்ட் ஒன், டே அண்ட் நைட். டே அண்ட் நைட் அப்படின்னா இரவும் பகலும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா he worked day and night to meet the target. he worked day and night to meet the target அப்படின்னா அவன் டார்கெட்டை மீட் பண்ணுறதுக்காக இரவும் பகலுமா வேலை செஞ்சான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா the newborn baby cried day and night. the newborn baby cried day and night அப்படின்னா அந்த புதுசாக பிறந்த குழந்தை இரவும் பகலுமா அழுதது. ஸோ டே அண்ட் நைட் அப்படின்னா இரவும் பகலுமாக. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த சம்பவம் இரவும் பகலுமாக என்னை தொந்தரவு செய்தது. அதாவது அந்த சம்பவம் இரவும் பகலுமா என்னை தொந்தரவு செஞ்சுச்சு. இதை எப்படி சொல்லலாம்? that incident disturbed me day and night. that incident disturbed me day and night அப்படின்னா அந்த சம்பவம் இரவும் பகலுமா என்ன தொந்தரவு செஞ்சுச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஆன் அண்ட் ஆஃப். ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னா விட்டு விட்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இட் ரெயின்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஆல் த டே. இட் ரெயின்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஆல் த டே அப்படின்னா மழை நாள் முழுவதும் விட்டு விட்டு பெஞ்சிச்சு.
இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா the car light flickered on and off. the car light flickered on and off அப்படின்னா காரோட லைட் விட்டு விட்டு எரிஞ்சது. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னா விட்டு விட்டு. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். மழைக்கு முன் மின்னல் விட்டு விட்டு மின்னியது. மழைக்கு முன்னாடி மின்னல் விட்டு விட்டு மின்னுச்சு. இதை எப்படி சொல்லலாம்? Lightning flashed on and off before the rain. Lightning flashed on and off before the rain அப்படின்னா மின்னல் மழைக்கு முன்னாடி விட்டு விட்டு மின்னியது. இந்த மாதிரி ஃப்ரேசஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.